பரிசுத்த கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாகுக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாகுக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நற்கருணை ஆண்டவரை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை பெற இதோ அவருடைய பிரசனத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த வேளையில் இந்த நற்கருணை ஆண்டவரை நம்முடைய முழு உள்ளத்திலிருந்து ஆராதித்து போற்றுவோம். அன்பு இயேசு, அன்பு இயேசு இங்கிருக்கும் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கின்றார். உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் இன்று நம்மை நாடி வந்திருக்கும் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவரை உற்று நோக்கும் நாம் அவருடைய மீட்பை, அவரிடமிருந்து பொங்கி வழியும் அருளை நிறைவாக பெற இந்த வேளையில் அன்னையோடு இணைந்து நாமும் இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் மனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை
நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன், வாழ்வளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனை ஆராதிக்கின்றேன், வாழ்வதரும் இறைவனை ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனை, வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன், வல்லமையின் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா இயேசு இறைவா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனை ஆராதிக்கின்றேன், மீட்பளிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன், மன்னிக்கும் இறைவனை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை 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 ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், உமது அன்னையோடு இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை நிரப்பப்பட உம்முடைய மீட்பை சுவைக்க எங்களுடைய வாழ்வில் உள்ள பாவ சாப கட்டுக்கள் அனைத்தும் விலக எங்களுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அகற்றி எங்களை உம்முடைய வல்லமையால் தொடும் ஆண்டவரே, எங்களை உம்முடைய அன்பினால் தொடும், எங்களை உம்முடைய இரக்கத்தினால் தொடும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தினால் எங்களை தொடும், உம்முடைய வல்லமையின் பிரசன்னம், உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் அன்பிறைவா எங்களை ஆட்கொள்ளட்டும். இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். அன்பு இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கின்றேன். 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 அன்பு இயேசுவே, என்னுடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கின்றேன், என்னுடைய எண்ணங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், என்னுடைய சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், என்னுடைய நினைவுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். என் வாழ்வில் வரும் இன்ப துன்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னுடைய வேதனைகளை, என்னுடைய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அன்பு இறைவா, உம்முடைய அன்பை எனக்கு தாரும். அன்பு இறைவா, உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும்.
அன்பிறைவா, இதோ நான் ஒப்பு கொடுத்த ஒவ்வொன்றையும் உம்முடைய அன்பினால் அன்பிறைவா நிரப்பும். அன்பிறைவா, இதோ என்னை நீர் எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய அன்பின் கருவியாக இதோ என்னை பயன்படுத்தும். அன்னை மரியாளை படைப்பின் தொடக்கத்திலேயே குறித்து வைத்திருந்தீரே, அதற்காக நன்றி. இதோ உம்முடைய அன்பை வெளிப்படுத்த, உம்முடைய மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு ஒரு தாயை தொடக்கத்திலேயே அன்பு இறைவா நீர் உம்முடைய படைப்பின் வல்லமையிலே தேர்ந்தெடுத்தீரே, அதற்காக நன்றி. அந்த அன்னையை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. அந்த அன்னையின் அன்பை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சுவைக்கும்படி எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக நன்றி. அந்த அன்னை எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவதற்காக நன்றி. 2000 வருடங்களாக இந்த திருச்சபையை அன்னை மரியாள் உடனிருந்து வழிநடத்துவதற்காக நன்றி. இதோ எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள் அனைத்தும் உம்மிடம் வருவதற்கு தடையாக இருந்த பொழுதும் உம்முடைய அன்னையை பரிவுள்ளத்தோடு எங்களுக்கு கொடுத்து இந்த பாவங்கள் சாபங்கள் மத்தியிலே உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு வழித்துணையாக கொடுத்ததற்காக நன்றி. என்றும் எங்களுக்கு வாழ்வளிக்கும் தாயாக, வழிகாட்டும் தாயாக அவரை நீர் தந்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அனைவரும் அமர்வோம். நற்கருணை இயேசுவோடு இணைந்து பாவ சாப கட்டுக்களை அறுக்கும் உபகார அன்னை என்று நாம் நம்முடைய வாழ்விலே பல கட்டங்களில் அன்னையின் அருளை, ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வரக்கூடிய எல்லா காரியத்தையும் அன்னையின் வழியாக கடவுள் கொடுப்பதை நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒருத்தர் வில்லையும் அம்பையும் கையில் வைத்துக்கொண்டு, அல்லது ஒரு வாளை கையில் வைத்துக்கொண்டு, அல்லது ஒரு துப்பாக்கியை கையில் வைத்துக்கொண்டு நான் உன்னை கொல்வேன் அப்படின்னு சொல்கிறதும், இந்த துப்பாக்கியால் உன்னை கொல்வேன், இந்த வாளால் உன்னை கொல்வேன், இந்த வில்லால் உன்னை கொல்வேன் அப்படின்னு சொல்வதும் ஏறக்குறைய ரெண்டும் ஒன்று தான். யார் சொல்கிறா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சாத்தானை வெல்வதற்கு, கொள்வதற்கு யாரை துப்பாக்கியாக, வாளாக, வில்லாக பயன்படுத்துகிறார்? அன்னை மரியாளை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. அன்புக்குரியவர்களே, மார்க்கு நற்செய்தி நாம் சிறப்பாக எடுத்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் 22, 23, 24 வசனங்களில், இது மத்தேயு 26, 26 30, லூக்கா 22, 15, 20, 1 கொரிந்தியர் 11 23, 25 வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருவிருந்தை, நற்கருணையை நமக்கு கொடுத்த காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இதை பெற்றுக்கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார். அனைவரும் அதிலிருந்து பருகினர். அப்பொழுது அவர் அவர்களிடம், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருக்காக சிந்தப்படும் என்றார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த அற்புதமான நற்கருணையை நமக்கு கொடுக்கும் பொழுது, இது எனது உடல், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம் என்றே கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணையை ஒரு அடையாளமாக நமக்கு கொடுத்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? நற்கருணை நமக்கு ஒரு அடையாளமா? ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அடையாளமா? என்ன சொல்லுவீங்க? 2 பேர் தான் இல்லைன்றீங்க, மற்றவங்கெல்லாம் அப்போ இது அடையாளம் கிடையாதா? அப்போ இது என்னது? அடையாளம் இல்லைன்னா என்னது? இயேசுவின் உடல், அவருடைய இரத்தம், அவருடைய ஆன்மா, அவருடைய தெய்வீகம் எங்கு அடங்கி இருக்கிறது? இந்த நற்கருணையில் அடங்கி இருக்கிறது. நாம் நற்கருணையை பார்க்கும் பொழுது தான் யாரை பார்க்குறோம்? ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய விசுவாசம். அதனால் இது ஒரு அடையாளம் கிடையாது. இப்போ நம்ம மெயின் ரோட்டில் போகிறோம், திருச்சி அல்லது மதுரை அப்படின்னு சொல்லி போகிறோம். வழியில் நமக்கு என்ன இருக்குது? நிறையா
பலகைகள் இருக்கிறது. எனக்கு மதுரைக்கு 120 கிலோமீட்டரு அல்லது 100 கிலோமீட்டரு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுவதுக்கு அங்கங்கே பலகைகள் இருக்குது. அதுதான் அடையாளம். அதை நம்ம என்ன செய்யலாம்? அந்த அடையாளத்தை உடைச்சி போடலாம். அந்த அடையாளத்தில் மதுரை இல்லை. மதுரையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக மட்டும்தான் அது இருக்கிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிருள்ள பிரசனத்தை நமக்கு தருகிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. ஆனால் இன்னைக்கு நம்முடைய இந்த அற்புதமான நற்கருணைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நம்முடைய திருச்சபையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. உண்மையா பொய்யா? கையில் நம்ம நன்மை வாங்குறது நல்லதா கெட்டதா? அது உண்மையாகவே கடவுளுக்குரிய ஆராதனையும் அவருக்குரிய போற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்குதா? கொரோனா காலத்தில் ஆரம்பித்தோம் கையில் வாங்குறது. இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லாமே கையில் வாங்குகிறோம். இப்போ பிரசாதம் மாதிரி இப்படி ஒருத்தர் நீட்டுறாங்க, இப்படி ஒருத்தர் நீட்டுறாங்க, சில பேர் இடது கை நீட்டுறாங்க. என்ன செய்கிறதுனே சிலருக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. கையில் வாங்கலாமா நாவில் வாங்கலாமான்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாவில் வாங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். முடிஞ்ச அளவுக்கு நாம் நற்கருணை ஆண்டவருக்குரிய அந்த ஆராதனையை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நாவிலையே வாங்குவோம். அந்த ஃபாதர் உங்களுக்கு நான் நாவலை கொடுக்க மாட்டேன், கையில் தான் கொடுப்பேன்னு சொன்னால் வேறு வழி இல்லை, வாங்கிக்கோங்க. ஆனால் நாம் மனதளவில் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போல்லாம் நற்கருணை எப்படி வாங்கணும்? நாவலை. அதுவும் முட்டி போட்டு வாங்கிறது ரொம்ப அற்புதமான காரியம். சரிங்களா? நாம் இந்த திருப்பலியில் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் முட்டி போடுற நேரங்களில் கூட நம்ம என்ன செய்கிறது இல்லை, முட்டி போடுறது கிடையாது. நற்கருணை ஆண்டவர் உண்மையான பிரசனம் இருக்கிறது. அவருடைய உடலும் இரத்தமும் ஆன்மாவும் தெய்வீகமும் இந்த நற்கருணையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஆலயத்துக்குள்ளே நுழையும் பொழுது நாம் என்ன செய்யணும்? முட்டி போடணும். முட்டி போட்டு அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே அப்படின்னு சொல்லி நித்திய ஸ்துதிக்குரிய நிலையான புகழுக்குரிய அந்த ஒரு பாடல் வரிகளனாச்சும் சொல்லி ஆண்டவரை நம்ம ஆராதிச்சுட்டு தான் அடுத்த காரியத்துக்குள்ளே நுழையணும். இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம ஆலயத்துக்குள்ளே அப்படி போகிறோம்? கொஞ்சம் பேர் தான். சரிங்களா? ரொம்ப கையை தூக்க சொன்னால் ஒரு 4-5 கை தான் வரும், இல்லைன்னா கஷ்டம். நிறைய பேர் நம்ம அந்த மாதிரி செய்யறதில்லை. போகிறோம், முட்டி போடுறோம், சிலுவை அடையாளம் போடுறோம், அதோடு அவ்வளோதான். ஆனால் நாம் உண்மையாகவே நற்கருணை ஆண்டவரை, நமது ஆண்டவர் இயேசுவை நம்ம என்ன செய்கிறதில்ல, ஆராதிக்கிறது கிடையாது. யாருக்கு மட்டும்தான் ஆராதனை உரியது? ஆண்டவர் இயேசுக்கு மட்டும்தான். அப்போ அந்த ஆண்டவர் இயேசு நற்கருணையில் இருக்கார் அப்படின்னா நாம் ஏன் ஆராதிக்கிறது இல்லை? நம்மளை பார்த்து தானே நம்ம குழந்தைங்க கற்றுக்குவாங்க. அப்போ நம்ம ஆராதிக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். திருப்பலியில் அதே போல் குறிப்பாக நாம் அந்த நற்கருணை மன்றாட்டுக்கு வந்த பிறகு தூயவர் தூயவர் பாடி முடித்த பிறகு ஆண்டவர் என்ன, நம்ம எல்லோரும் முட்டி போடணும். அப்படி தானே? முட்டி போட்ட பிறகு தான் இந்த நற்கருணையை அபிஷேகம் அங்கே செய்யப்படும், அதற்குரிய ஜபங்கள் சொல்லப்படும். அது சொல்லி முடித்ததையும் நம்பிக்கையின் மறைபொருள் அப்படின்னு சொன்னதையுமே நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க? அதை சொல்லிவிட்டு உட்கார தான் பார்க்குறாங்க. யாருமே என்ன செய்கிறதில்ல, தொடர்ந்து முட்டி போடுவது கிடையாது. இவர் வழியாக இவரோடு அந்த உன்னத ஜெபம் வரைக்கும் என்ன செய்யணும்? எல்லோருமே முட்டி போட்டு தான் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? அதெல்லாம் நம்ம மெல்ல மெல்ல மறக்கிறோம். கால் வலி, முட்டி வலி அப்படின்னு சொல்கிறோம். சரி, நல்லது. 75 வயசு 80 வயசில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா சிலர் முட்டி போடுவாங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் உண்மையாலுமே என்னால் முட்டி போட முடியலன்னா அது வேறு விஷயம். சரிங்களா? என்னால் உண்மையாலுமே முட்டி போட முடியல. ஆனால் என்னால் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்காக அது ஒரு தியாக செய்யலாம், அது கூட என்னால் செய்ய முடியலன்னா, என்னுடைய உடலை கட்டுப்படுத்த முடியலன்னா, நான் அப்புறம் நற்கருணை ஆண்டவருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் என்னவாக இருக்க போகுது? என் வாழ்க்கையில் என்னுடைய உடலை கட்டுப்படுத்தணுமா வேணாமா? என்னுடைய ஊனியல்பை கட்டுப்படுத்தணும் வேணாமா? இதுவே என்னால் முடியலன்னா அப்புறம் நான் பாவ சாப கட்டுகளை எல்லாம் எப்படி வெல்ல முடியும்? ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சா மட்டும் போதுமா? என்னுடைய பாவத்தை ஆண்டவரே மன்னியுங்க, என்னுடைய சாப கட்டுகளை உடைத்தெறியுங்க, நல்லா கூக்குரல் கொண்டு ஜெபிச்சா மட்டும் போதுமா? அதற்கான முயற்சி யார் எடுக்கணும்? அதுக்கான முயற்சி யார் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். அப்போ ஒரு முட்டி போடுறதே நம்மளால் முடியும், ஆனால் நிறைய பேர் செய்கிறதில்ல. சில பேருக்கு உண்மையாகவே வயது நிமித்தமாக முட்டி போட முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா அது பரவாயில்ல. ஆனால் வாய்ப்பு இருக்கும் பொழுதெல்லாம் நற்கருணை ஆண்டவர்கிட்ட நம்ம முட்டி போட்டு ஜெபிங்க. அதுதான் வல்லமையுள்ள ஜெபமாக இருக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை. இந்த ஆண்டவரிடம் முட்டி போடாமல் வேறு யார்கிட்ட முட்டி போடுவோம்?
இவர்கிட்ட தான் நம்ம மண்டியிட வேண்டும். இவர்கிட்ட தான் நாம் தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் என்ன செய்யணும்? நாம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும். இவர்தான் அரசர், அனைத்தையும் படைத்த அனைத்தையும் ஆளுகின்ற அரசர். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அரசர்னு வாயில் மட்டும் சொன்ன பண்ணது பத்தாது, நம்ம உடல்லையும் நம்முடைய செயல்லையும் நாம் அதை என்ன செய்யணும்? காட்டணும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 35 வாசிச்சோம் அப்படின்னா, யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 35. இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. 53 வசனம். இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். 57 வசனம். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன், அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். அப்போ இங்கே 4 விதமான பிரசனத்தை ஆண்டவர், நற்கருணை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒன்று, இந்த உலகில் உண்மையாகவே நாம் வாழ்வை பெற வேண்டுமா? நாம் வாழ்வுன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், எதையோ நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஆசைகள், நம்முடைய சிற்றின்பங்கள், நம்முடைய பல்வேறு எண்ணங்கள், சிந்தனைகள் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கடவுளுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுவதுதான் வாழ்வு. அன்னை மரியாள் யாருடைய திட்டத்தை நிறைவேற்றினா? இன்னைக்கு காலையிலேருந்து வசனங்களை மீண்டும் மீண்டும் பல வசனங்களை கேட்டோம். இதோ ஆண்டவருடைய அடிமை. இது யாருடைய திட்டம்? கடவுளுடைய. இப்போ கடவுளுடைய திட்டத்தை நம்ம ஜெபத்தில் எத்தனை பேர் கேட்குறோம்? என்னுடைய திட்டத்தை தான் கேட்குறேனா, இல்லை கடவுளுடைய திட்டத்தை நான் கேட்குறேனா? ஜெபத்தில் கடவுளுடைய திட்டத்தை கேட்போர் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசு தரக்கூடிய இந்த வாழ்வை பெறுவார்கள். இந்த உலகத்திலேயே வாழ்வு இல்லாமல் இருக்கிறோம். இந்த வாழ்வை பெறணும்னா நாம் இதை செய்தாகணும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. அப்போ இந்த வாழ்வில் நான் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் அப்படின்னாலும் அதற்கும் இந்த நற்கருணை தான் நமக்கு ஆணி வேறாக இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய சதை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார். அப்போ அவரோடு இணைந்திருக்கும் பிரசன்னம் நமக்கு வேணுமா வேண்டாமா? அவரோடு இணைந்திருப்பதற்கு அன்னை மரியாள் ஒவ்வொரு முறையும் நம்மளை தூண்டுகிறார். அப்போ அன்னை மரியாள் எவ்வாறு ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கிறாரோ, தாய் பிள்ளையாக அவருடைய உறவு இருக்கிறதோ, அந்த உறவிலே நாமும் ஆண்டவரோடு இணைந்திருக்க இந்த நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் நமக்கு அழைப்பு தருகிறார். அவரோடு இணைந்திருக்கணுமா வேணாமா? என்றும் அவரோடு இணைந்திருந்தால் நம்ம வாழ்வு எப்படி இருக்கும்? மாற்றம் அடையாமல் இருக்குமா? பாவத்தில் இருக்குமா? சாபக்கட்டுகளில் இருக்குமா? இல்லை புதிய ஒரு வாழ்வை நாம் பெறுவோமா? புதிய ஆற்றலை பெறுவோமா? நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஆவிக்குரிய வாழ்வை வாழ்வோமா? சாப கட்டுகள் எதுவுமே என்னை தொடாது, சாத்தான் என்னை தொட முடியாது. ஏன்னா நான் யாரோடு இணைந்திருக்கிறேன்? ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருக்கிறேன். அன்னை மரியாள் என்னோடு இணைந்திருக்கிறார். அப்போ இந்த ஆண்டவர்கிட்ட முட்டி போடுறதுக்கு, இந்த ஆண்டவர்கிட்ட நான் என்னை முழுவதும் சரணாகதி அடைய செய்வதற்கு நான் தயங்கவே கூடாது. மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், இந்த உயிர் தெழச் செய்வேன் என்கிறார். இறுதி நாளில் உயிர் தெழச் செய்யக்கூடிய பிரசனம் ஆண்டவருடைய பிரசனம். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவர் விரும்பிய அந்த திட்டத்தை நிறைவேற்றி உண்மையான ஒரு வாழ்வை வாழ்ந்து அவரோடு இணைந்திருந்தால் நாம் மீண்டும் அவரோடு என்ன செய்வோம்? உயிர் தெழுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. அன்னை மரியாள் இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று நாம் விசுவசிக்கிறோம். அன்னை மரியாள் பல இடங்களில் காட்சி தருகிறார். பல காட்சிகளிலே இந்த காரியத்தை தான் சொல்கிறார், நாம் நிலை வாழ்வை நோக்கி போகணும். நான்காவது, நீங்கள் நிலை வாழ்வை அடைய வேண்டுமென்றால் என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் உண்டு பருக வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார். நிலை வாழ்வு வேணுமா வேணாமா? அப்போ நாம் இன்றைக்கி முழுவதும் அன்னையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிலை வாழ்வை நோக்கிய ஒரு பயணத்தில் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும்.
அன்னை மரியாளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் நாம் நிலை வாழ்வு பெற்றவர்களாய் விண்ணகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அற்புதமான நற்கருணையை நான் உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பிரசனத்திலே நாம் உறுதியாக நிற்பதற்கு, நாம் இந்த நற்கருணை ஆண்டவர்கிட்ட வருவதற்கு, இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்மையே தாழ்த்துவதற்கு நாம் தயங்கவே கூடாது. 51 வருஷம் சாப்பிட்றதில்ல, எந்த பொருளையுமே சாப்பிட்றதில்ல, எந்த உணவும் சாப்பிடாம வாரம் ஒரு முறை நற்கருணை மட்டும் வாங்கி வாழக்கூடிய ஒரு புனிதரை தெரியுமா உங்களுக்கு? ஏறக்குறைய 60 வருஷம் படுத்த படுக்கையாகவே இருந்த ஒரு புனிதர். ஏறக்குறைய அவர் தன்னுடைய 51 ஆண்டுகள் வாழ்வில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 5 காயங்களையும் ஒவ்வொரு முறையும் வெள்ளிக்கிழமை பாடுகளையும் அவர் இது பண்ணார். தந்தை பியோ கிடையாது, இவங்க மார்த்தா ரோபின் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி, சரிங்களா? அவர்கள் வணக்கத்துக்குரியவர்களாக தான் இருக்கிறாங்க, இன்னும் புனித நிலைக்கு உயர்த்தப்படவில்லை. அப்போ நாம் நற்கருணை ஆண்டவரிடம் முட்டி போடுவதற்கு தயங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த அம்மா எப்படி 53 வருஷமாக எதையும் சாப்பிடாமல் வாரம் ஒரு முறை நற்கருணை மட்டும் வாங்கி வாழ முடிஞ்சிச்சு? வல்லமை, கடவுள் நமக்கு வல்லமை கொடுப்பார். ஆனால் நான் இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நான் நற்கருணை ஆண்டவர்கிட்ட வரணும். இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நான் நற்கருணை ஆண்டவரை ஆராதிக்கணும். நான் இந்த ஒரு நம்பிக்கையோடு தான் நற்கருணை ஆண்டவரை அன்பு செய்யணும். அடுத்ததாக இன்னொரு மாதாவையும் நற்கருணையும் இணைத்த ஒரு இப்போ புனிதராக உயர்த்தப்பட்டார், சரிங்களா? அவர் பேர் யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அக்டோபர் 19ஆம் தேதி 2025 எத்தனை புனிதர்களை நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் உயர்த்தினாங்க? இல்லை, அக்டோபர் 19, அது செப்டம்பர் 7. அக்டோபர் 19 7 பேர், 7 புனிதர்களை உயர்த்தினார். அதில் ஒருத்தர் தன்னுடைய 10வது வயதில் விசுவாசத்தை முற்றும் இழந்தவர். அவர் சட்டம் படிப்பதற்காக அவர் நேபிள்ஸ் அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் அவர் தன்னையே பதிவு செய்து ஒரு மாணவனாக இருக்கிறார். அங்கே நிறைய கிறிஸ்துவதற்கு எதிராகவும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராகவும் பல போதனைகளை கேட்டு அவர் சாத்தானை வழிபட ஆரம்பிக்கிறார். அவர் சாத்தானுக்கென்று தன்னையே அர்ப்பணித்து சாத்தான் வழிபாடுகளில் தன்னை ஒரு குருவாகவும் அவர் அங்கே அர்ப்பணிக்கிறார். அப்போ சாத்தானுக்கு பணிவிடை செய்யக்கூடிய குருவாக இருந்தவர். ஆனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அதில் முழுமையான ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு விரக்தி தான் இருக்கிறது என்பதை உணர்கிறார். அப்போ அவர் இதில் நான் எப்படி விடுதலை அடையணும் அப்படின்றது அவருக்கு தெரியல. அந்த ஒரு சூழலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் என்ன செய்கிறார், இவரை சந்திக்கிறார். இவரிடம் அன்னையை பற்றியும் திருச்சபையை பற்றியும் ஒரு சில காரியங்களை சொல்லி, நீ இப்படியே தொடர்ந்து சாத்தானை வழிபட்டு கொண்டிருந்தால் உன்னுடைய உடலும் மிக மிக ஆரோக்கியம் இழந்து போகும், நீயும் ஒரு மனநிலை ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் தான் சேரணும், ஏன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும், நீ இப்படி தான் சாக போகிற அப்படின்னு அவர் எச்சரிக்கிறார். அதனை கேட்டு அவர் மெல்ல மெல்ல திருச்சபைக்குள் வருகிறார். அப்பொழுது இவர் திருச்சபையில் ஒரு கத்தோலிக்கராக முழுமையாக அவர் ஞானஸ்தானம் பெற்று வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனாலும் அவருக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இவ்வளோ நாள் நான் சாத்தானை ஆராதித்தேனே, சாத்தானுக்கென்று குருவாக நான் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேனே, நான் எப்படி விடுதலை அடைய முடியும்? நான் எப்படி மீட்பை பெற முடியும்? எனக்கு மீட்பு இருக்கா? அப்போ மீட்புக்கு நான் என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணுமே பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஆழமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறார். அப்போ அருத்தந்தை ஆல்பர்டோ அவர்களுடைய வார்த்தை அவருக்கு அதுக்குள் ஒலிக்கிறது. ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவன் மீட்பு பெறுவான் என்று அன்னை மரியாள் கொடுத்த அந்த வாக்குறுதி அவர் பிரசங்கத்தில் சொன்னது இவருடைய காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஜெபமாலை பக்தியை பரப்புகிறவன் என்ன செய்வான்? மீட்பு பெறுவான். அன்று முதல் அவர் என்ன செய்கிறார்? ஜெபமாலை பக்தியை பரப்ப ஆரம்பிக்கிறார். அன்னையை இறுக பிடிக்கிறார், நற்கருணையை இறுக பிடிக்கிறார். மெல்ல மெல்ல அவர் தான் போம்பை அப்படின்ற அந்த நகரத்தில் அன்னைக்கு எப்படி நமக்கு வேளாங்கண்ணி இருக்கிறதோ அதே போல் ஜெபமாலை அன்னைக்கு ஒரு பெரிய பெசிலிக்காவை கட்டுகிறார். அதே போல் இன்றைக்கி நாம் ஜெபமாலையில் ஒளியின் ரகசியம் சொல்கிறோம் பார்த்தீங்களா?
இந்த ஒளியின் ரகசியம் இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் வந்துச்சு. அதற்கு இவர் வித்திட்டவர் இந்த மனிதர் தான். இவர் பேர் பர்த்தலோ லாங்கோ. இவர் இப்போ புனிதராக இருக்கிறார். சாத்தானை வழிபட்டவர் அன்னை மரியாள் துணையோடு நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் மீட்பை சுவைத்ததால் இன்று புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. அன்புக்குரியவர்களே, நேரம் இல்லை, 3:55 ஆயிடுச்சு. அதனால் ஒரே ஒரு சிறிய நிகழ்வை மட்டும் சொல்லிவிட்டு நாம் இந்த ஆராதனையிலே நற்கருணை ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத உறுதியாக தீர்மானிப்போம். தொன்போஸ்கோ, புனித தொன்போஸ்கோ நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு கனவை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறார். அந்த கனவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, புனித தொன்போஸ்கோவும் மாணவர்களும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கடலை பார்க்கிறார்கள். அந்த கடலில் ஒரு பெரிய கப்பல் இருக்கிறது. அந்த கப்பலை சுற்றி அதற்கு பாதுகாப்பாக நிறைய சிறு சிறு கப்பல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த அனைத்து கப்பல்களையும் தாக்குவதற்கு நிறைய அதை சுற்றி பல கப்பல்கள் இருக்கிறது. அது பல்வேறு விதங்களில் இந்த பெரிய கப்பலை தாக்குவதற்கு எல்லா விதமான யுத்திகளையும் பயன்படுத்துகிறது. தன்னுடைய அந்த யுத்திகளை பயன்படுத்தி இந்த கப்பலை தாக்கி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சில நேரங்களில் அப்படி நிலை கொள்கிறாங்க. அந்த கப்பலை வழி நடத்துகிறவர் என்ன செய்யப்படுகிறார்? கொல்லப்படுகிறார். உடனே அவங்க இருக்கவங்க கூடி மீண்டும் என்ன செய்கிறாங்க? இன்னொருத்தரை புதுசாக ஒருத்தரை நியமிக்கிறார்கள். அந்த பெரிய கப்பலானது ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறது. அந்த இலக்கு என்னென்னா 2 தூண் தூரத்தில் இருக்குது. அந்த 2 தூணை நோக்கி தான் போகிறது. அந்த 2 தூணிடமிருந்து எப்பெல்லாம் இந்த பெரிய கப்பலும் இதனோடு சார்ந்த இந்த சிறிய கப்பல்களும் மிகப்பெரிய காயங்களை, மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திக்கிறதோ அப்பொழுது தான் மெல்லிய காற்று வீசி இந்த காயங்களை ஆற்றுகிறது. மெல்ல மெல்ல இந்த கப்பல் இந்த பெரிய பிரச்சனையின் மத்தியில் இந்த பெரிய கப்பல் வழிநடத்தப்பட்டு 2 தூண்களுக்கும் இடையில் கொண்டு போய் அந்த 2 தூண்களையும் சங்கிலிகளை போட்டு அப்படியே நிறுத்தி வைக்கிறாங்க. அந்த 2 தூண்கள்ல புனித தொன்போஸ்கோ என்ன பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஒன்று அக்ஸிலியரும் கிறிஸ்தியனும், கிறிஸ்தவர்களின் சகாயம் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் இருக்கக்கூடிய ஒரு தூண், அன்னை மரியாள் நிற்கிறாங்க. இன்னொரு தூண்ல நற்கருணை ஆண்டவர் பெரிய அப்பம் இருக்கிறது. அதுல மீட்பு என்று அதில் எழுதியிருக்கிறது. சரிங்களா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. இந்த 2 தூண்களிலும் கட்டப்பட்டு அங்கே அந்த பெரிய கப்பலும் அதனுடைய சார்ந்த அந்த சிறு சிறு கப்பல்களும் பாதுகாக்கப்படுகிறது. அப்ப இதை சொன்ன பிறகு அதற்கான விளக்கம் ரொம்ப எளிமையானதுதான். பெரிய கப்பல் எதை குறிக்குது? திருச்சபையை குறிக்கிறது. திருச்சபையை நிறைய புனிதர்கள் மற்றும் நிறைய தியாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் சூழ்ந்து நின்று காப்பாற்றுவாங்க. அதுதான் இந்த சின்ன சின்ன பாதுகாப்புக்கான சின்ன சின்ன கப்பல்களை குறிக்குது. இந்த பெரிய கப்பலை தாக்குறது யாரு? சாத்தான். பல்வேறு விதங்கள்ல அவன் இந்த பெரிய கப்பலை அவன் தாக்குகிறான். இப்ப இந்த பெரிய கப்பலை தாக்குறது என்னன்னா, ஒவ்வொரு முறையும் திருச்சபைக்கு எதிராக வரக்கூடிய தப்பறைகள், பல்வேறு இன்னல்கள். உங்களுக்கு தெரியும், 21ஆம் நூற்றாண்டில் தான் அதிகமான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? மற்ற காலத்தை விட ஒப்பிட்டு பார்த்தா இப்போ அதிகமான கிறிஸ்தவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக. இப்போ நைஜீரியாவில் 1 லட்சத்துக்கு மேலே கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் செய்து நைஜீரியாவை பற்றி யாருக்குமே தெரியாது என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் நமக்கு காசா, இஸ்ரேல் போன்ற இதெல்லாம் தெரியும், ஏன்னா அதெல்லாம் முன்னிலையில் இருக்கிறனால. நைஜீரியான்னு சொல்லி நீங்கள் போய் நைஜீரியா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட்டில் போடுங்க. ஏறக்குறைய 1 லட்சத்துக்கு மேலே கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு 2-3 ஆண்டுகளில் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்? கிறிஸ்தவர்கள் அப்படின்றனால தான். இரத்த சாட்சி இன்று அதிகமாகி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த இன்னல்கள், இந்த பிரச்சனைகள், வேதனைகள் திருச்சபைக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த திருச்சபையை காப்பாற்றக்கூடியது எது? இந்த 2 தூண்கள் தான், அன்னை மரியாளும் நற்கருணை ஆண்டவரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. எனவே நாம் வெறும் உதட்டளவில் நம்முடைய பாவங்கள் சாபங்கள்லாம் நீங்கணும்னு சொல்லி ஜெபிச்சா பத்தாது.
மாறாக நாம் செயலில் இறங்க வேண்டும். நம்முடைய உடல், உள்ளம், ஆன்மா அனைத்தும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, நாம் உண்மையாகவே என்னால் இது முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது கடவுளுடைய துணையால் என்னால் முடியும் என்று சொல்லி சின்ன சின்ன காரியங்களிலிருந்து ஆரம்பிங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தியாக செயலும், ஒவ்வொரு ஒருத்தல் முயற்சியும் கண்டிப்பாக உங்களை ஆண்டவர் இயேசுவை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய, ஆண்டவர் இயேசுவின் அந்த துணையால், அன்னை மரியாள் வழியாக நம்முடைய பாவங்கள், சாபங்கள் அனைத்திலிருந்து நாம் விடுபட கண்டிப்பாக நமக்கு அனைத்து அருள் வரங்களும் பொழியப்படும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அனைவரும் முழந்தாளிட்டு மாண்புயர் என்ற பாடலை பாடி இறை ஆசிரை பெறுவோம். அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். தேவன் வாழ்கவே. அன்பு இயேசுவை, நற்கருணை ஆண்டவரை, இதோ உம்மிடம் எங்களையே முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய வாழ்வில் உள்ள பாவ சாப கட்டுக்களை அறுத்து எங்களை விடுவிக்க வல்லவர் நீர் ஒருவரே. இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய உதடுகளால் மட்டுமல்ல, மாறாக எங்களுடைய உள்ளத்தால் உம்மை ஆராதிக்க, உம்மை அன்பு செய்ய, உம்முடைய பேரின்பத்தை சுவைக்க, எங்கள் வாழ்வில் உள்ள சிற்றின்பங்களை, பாவ சாப கட்டுக்களை அறுத்தரிக்க நாங்கள் எல்லா விதத்திலும் உமக்கு ஒத்துழைக்க முயற்சி எடுக்க எங்களுக்கு வரம் தாரும். அன்பு இறைவா, இதோ உம்முடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் இந்த எளிய நற்கருணை வழியாக மாபெரும் மறைபொருளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்மை என்றும் ஆராதிக்கக்கூடியவர்களாக எங்களுடைய உடல், ஆன்மா, ஆவி அனைத்தும் உமக்குரியதாக இருக்க ஆசீர்வதியும். இதோ நீங்கள் கடவுளின் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? தூய ஆவியார் உறையும் ஆலயம் நீங்கள்தான் என்று ஒவ்வொரு முறையும்
எங்களை நோக்கி, இதோ நாங்கள் உமது ஆலயமாக இருக்க வேண்டும், தூய ஆவியார் எங்களில் குடிகொண்டு ஆவிக்குரிய வாழ்வை நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு முன்மாதிரியாக உமது அன்னையை கொடுத்திருக்கிறீர். இந்த வேளையில் நாங்கள் இந்த மாபெரும் மறைபொருளை உணர்ந்து உம்முடைய ஒளியில், உம்முடைய அன்பில், மீட்பின் பாதையில் நடக்க வரம் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.